கவிதைச்சாரல். உங்களுடன் ஊதாப்பூ ஷிமாரா அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்வு செய்த வழியில் பயணிக்கும் போது தேவையற்ற கழிவுகளை கூட கடந்து செல்ல வேண்டும். தேர்வு செய்த வழியில் பயணிக்கும் போது தேவையற்ற கழிவுகளை கடந்துதான் செல்ல வேண்டும். தேங்கி நிற்கும் குளத்தில் பாசிகள் படரும், நில்லாமல் ஓடும் அருவியில் எங்கும் செழுமையும் அழகுமே நிறைந்திருக்கும். தடுக்கி விழும் இடத்தில் பெரும் அலையாய் எழுந்திரு, அப்பொழுது உன் நாட்கள் நலவாகும். வலிமையும் செழுமையும் கொண்ட கவிதைகளோடு இன்றும் கவிதைச்சாரல் நிகழ்ச்சி உங்களுக்காக வரவிருக்கின்றது. இன்று கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபன மலையக முஸ்லிம் சேவை நிகழ்ச்சி பிரிவினரால் நடாத்தப்பட்ட கவிதை போட்டியில் முதல் 20 இடங்களை பெற்ற கவிதைகள் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபன மலையக முஸ்லிம் பிரிவினரால் நடாத்தப்பட்ட மீலாத் கவிதை போட்டியில் 7வது இடத்தை பெற்றிருப்பவர் அஸ்ஸார் ரஸாக். இவர் கம்பளை ஜாஹிரா கல்லூரியில் உயர்தரத்தில் கல்வி கற்பதோடு இவர் மாணவ தலைவியாகவும் இருக்கின்றார். கடந்த 2 வருடங்களாக கவிதைகள், கட்டுரைகள் என தனது இலக்கிய பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். அஸ்ஸார் ரஸாக்கின் கவிதைக்கான குரலை தருகின்றார் பானந்துரை ரம்லா உவை. உங்கள் நிகழில் கிடைக்காத அந்த பாக்கியம் இன்று என் உதட்டிற்காவது கிடைத்து விடட்டும் இறை தூதரே. இன்று என் உதட்டிற்காவது கிடைத்து விடட்டும் இறை தூதரே. பகலவனின் மந்திரம் உலகத்தை செழுக்கியது போல அல்லாஹ்வின் அற்புதத்தால் வரமாய் வந்த இறை தூதர் ஒரு உன்னத நபியாக, வரமாய் வந்த இறை தூதர் ஒரு உன்னத நபியாக. ஆட்சியின் புரட்சி, ஆன்மீகத்தின் மீட்சி, வீரத்தின் மன்னன், உண்மையின் மகான். வீரத்தின் மன்னன், உண்மையின் மகான், நேர்மையின் ஆசான், சிறப்பிக்க அளவே இல்லா ஒரு பொக்கிஷம் அவர். சிறப்பிக்க அளவே இல்லா ஒரு பொக்கிஷம் அவர். மலை விளிம்புகளிலிருந்து பாயும் நீரை போல இறைவனின் கட்டளைகளில் ஏற்றார் உன்னத பொறுப்புடன். இறைவனின் கட்டளைகளை ஏற்றார் உன்னத பொறுப்புடன். வான வீதியில் நட்சத்திரங்கள் நடுவிலே உலாவரும் என் மனதை பறிகொடுத்தேன் இறை புரட்சியிலே. என் மனதை பறிகொடுத்தேன் இறை புரட்சியிலே. 8வது இடத்தை பெற்றுக்கொண்ட கவிதை. மீலாத் கவிதை போட்டியில் 8வது இடத்தை பெற்றுள்ளார் கிண்ணியா சித்தி சபீனா பைத்துல்லா. இவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவர் வெளியிட்ட நூல்களாவன கவிதை நூல் 1, சிறுவர் பாடல்கள் 2, கட்டுரை தொகுதி 1 என இவர் வெளியிட்டிருக்கின்றார். கிண்ணியா சபீனா பத்திரிகைகள், சஞ்சிகைகள் என தனது ஆக்கங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். கிண்ணியா சபீனாவின் கவிதைக்கான குரலை தருகின்றார். அண்ணலார் அவதரித்த வேளையில் அகிலம் அறியாமை இருளில் மூழ்கி கிடந்தது. அண்ணலார் அவதரித்த வேளையில் அகிலம் அறியாமை இருளில் மூழ்கி கிடந்தது. நாளுக்கொரு சிலையை மக்கள் வணங்கினார்கள். குலப்பெருமை பேசி போர்கள் புரிந்தார்கள். மாதர்களின் உரிமைகளை மறுத்து வதைத்தார்கள். மதுவில் மயங்கி தன்னிலை மறந்தார்கள். படைத்தவனை வணங்கிடவே அண்ணல் அவர் அழைத்தார்கள். படைத்தவனை வணங்கிடவே அண்ணல் அவர் அழைத்தார்கள். சாந்தி வழி சிந்தனையை சலிப்பில்லாமல் விதைத்தார்கள். பொல்லார் கூட்டம் கல்லால் அடித்தே எல்லாம் பொறுத்து கொண்டார் எம் பெருமானார். பொல்லார் கூட்டம் கல்லால் அடித்தே எல்லாம் பொறுத்து நேர்வழியில் நின்றாரே. அல்லாஹுவின் வல்லமையை மாந்தர் புரியவே பொன்னான பண்புகளை அண்ணல் நபி ஏந்தினார். பொன்னான பண்புகளை அண்ணல் நபி ஏந்தினார். ஈருலகின் சுகந்தங்களை மன்னோர் ஏந்திட, ஈருலகின் சுகந்தங்களை மன்னோர் ஏந்திட ஈமான் எண்ணங்களை இதயங்களில் ஊற்றினார். மாந்தர்க்காக இறைவனிடம் அழுது வேண்டினார். மாந்தர்க்காக இறைவனிடம் அழுது வேண்டினார். அருள் மழையில் நனைந்த நபி அவனியினை வென்றார். அருள் மழையில் நனைந்த நபி அவனியினை வென்றார். வான்மறையின் இனிமையினை வையகம் சுவைத்தது.
வான்மறையின் இனிமையினை வையகம் சுவைத்தது. ஏகனருளை எண்ணினிதம் ஐவேளையும் தொழுதது. ஏகனருளை எண்ணினிதம் ஐவேளையும் தொழுதது. நேர்மறை நெஞ்சினிலே தீனோர் சுமந்தனர். நேர்மறையை நெஞ்சினிலே தீனோர் சுமந்தனர். மேதினியில் இறையருளை உணர்ந்தே உயர்ந்தனர். மேதினியில் இறையருளை உணர்ந்தே உயர்ந்தனர். 9வது இடத்தை பெற்றுக்கொண்ட கவிதை முர்தலாவையை சேர்ந்த ஃபாத்திமா ரிசாமா ரஹ்மத்துல்லா. இவர் இணையம் சஞ்சிகைகள் என தனது ஆக்கங்களை வெளியிட்டு வருகின்றார். ஃபாத்திமா ரிசாமாவின் கவிதைக்கான குரலை தருகின்றார் SNS ரிஸ்லி சம்சாத். நபியே, மக்கா நகரின் மாமன்னராய் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தவரே, ஆமினா பெற்ற அற்புதமாய் முகமது என்று திகழ்பவரே. மக்கா நகரின் மாமன்னராய் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தவரே, ஆமினா பெற்ற அற்புதமாய் முகமது என்று நிகழ்பவரே. பௌர்ணமி நிலவையே மிஞ்சும் ஒளிமிகும் ஒளி கொண்டவரே, பொறுமையோடு வாழ்ந்து காட்டி மக்களின் உள்ளத்தை வென்றவரே. பௌர்ணமி நிலவையே மிஞ்சும் ஒளிமிகும் ஒளி கொண்டவரே, பொறுமையோடு வாழ்ந்து காட்டி மக்களின் உள்ளத்தை வென்றவரே. பாசத்தில் நெஞ்சை உருக்கி திருநபியாய் காணும் பண்பாளரே, வானவர் ஜிப்ரிலின் திருச்செய்தியில் 40 வயதில் நபித்துவம் பெற்றவரே. பாசத்தில் நெஞ்சை உருக்கி திருநபியாய் காணும் பண்பாளரே, வானவர் ஜிப்ரிலின் திருச்செய்தியில் 40 வயதில் நபித்துவம் பெற்றவரே. மாநபியின் அழகோ பேரழகு, முகத்தில் ஒளிரும் நூறழகு, எங்கள் உயிர் உங்களுக்கே அர்ப்பணமே, இந்த வரிகளின் புகழோ சமர்ப்பணமே. மாநபியின் அழகோ பேரழகு, முகத்தில் ஒளிரும் நூறழகு, எங்கள் உயிர் உங்களுக்கே அர்ப்பணமே, இந்த வரிகளின் புகழோ சமர்ப்பணமே. விண்ணகம் போற்றும் நாதரே, மன்னகம் போற்றும் தூதரே, கண்ணியம் நிறைந்த உம்முகத்தை புண்ணியம் பெற்றிருந்தால் பார்ப்பேனோ. விண்ணகம் போற்றும் நாதரே, மன்னகம் போற்றும் தூதரே, கண்ணியம் நிறைந்த உம்முகத்தை புண்ணியம் பெற்றிருந்தால் பார்ப்பேனோ. உங்கள் கரத்தை பிடித்தே சொர்க்கத்தில் நுழையும் வரத்தை பெறுவேனோ. உங்கள் கரத்தை பிடித்தே சொர்க்கத்தில் நுழையும் வரத்தை பெறுவேனோ. கல் சுமந்தார் மண் சுமந்தார் கடுந்துயர் பெற்றிருந்தார் அல்லாஹ்வின் புகழ் இசைத்தார். கல் சுமந்தார் மண் சுமந்தார் கடுந்துயர் பெற்றிருந்தார் அல்லாஹுவின் புகழ் இசைத்தார். 10வது இடத்தை பெற்றுக்கொண்ட கவிதை மீலாத் கவிதை போட்டியில் 10வது இடத்தை பெற்றிருப்பவர் மாவனெல்லை ஃபாத்திமா சில்மியா. வளர்ந்து வரும் எழுத்தாளரான இவர் ரெஹானா ரைட்ஸ் என்ற புனை பெயரில் எழுதி வருகின்றார். சில்மியா பத்திரிகைகள் சஞ்சிகைகள் என தனது எழுத்தாற்றலை வெளிப்படுத்தி வருகின்றார். இவர் கண்டி கிளையின் இலங்கை உயர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப உயர் தேசிய டிப்ளோமா கற்கை நெறியினை பூர்த்தி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஃபாத்திமா சில்மியாவின் கவிதைக்கான குரலை தருகின்றார் பானந்துறை ரம்லா உவை. பாலையில் சோலை கோமான் நபி, மக்கா மண்ணில் மலர்ந்த வையகத்தின் ஒளிவிளக்காம் உத்தம நபிகளாரே. வாய்மை நேர்மையின் உன்னத சின்னமாம் ஆமினா என்ற உம்மி நபிகளாரே. ஆமினா என்ற உம்மி நபிகளாரே, எளிமையே உயர்ந்த சொத்தென வாழ்ந்தீரே. எளிமையே உயர்ந்த சொத்தென வாழ்ந்தீரே. எளியோருக்கும் வாரிக்கொடை அளித்தீரே. தூற்றியோரை இன்முகமாய் இயைந்து நடந்தீரே. போற்றிட எண்ணிடாது யாவுமே புரிந்தீரே. உம்மத்தினர் எமக்காய் கண்ணீர் வடித்தீரே. உயர்வுகள் சுமந்தும் தாழ்மை கடைபிடித்தீரே. போரில் புழுதியை போர்வையெனக் கொண்டீரே. போரில் புழுதியை போர்வையெனக் கொண்டீரே. போதனையால் பிரிவுகள் ஒளியச் செய்தீரே. போதனையால் பிரிவுகள் ஒளியச் செய்தீரே. நாளும் ஒரு வேதனை வந்து சேர்ந்திடினும் நாயகன் அவனை முற்றும் சார்ந்தீரே. நெஞ்சினில் ஈரமும் விழியினில் வீரமும் நித்தமும் கவசமென ஏந்தினீரே. வஞ்சனைகள் சூழ நின்ற நிலையிலும் வாஞ்சை கொண்டு வெல்ல விளைந்தீரே. சதை கிழிந்து செங்குருதி சிந்திடினும் சுயம் மாறாத சத்தியம் காத்தீரே. சுயம் மாறாது
சத்தியம் காத்தீரே. தீனுக்காய் தியாகங்கள் எண்ணித்தான் தீருமோ? தீனுக்காய் தியாகங்கள் எண்ணித்தான் தீருமோ? தீமைகள் ஒளித்திடலில் காயங்கள் தான் ஆறுமோ? தீபம் ஏற்றிட தரணியில் எங்கும் தீராது தேய்ந்த நபிக்கே சலாம். தீபம் ஏற்றிட தரணியில் எங்கும் தீராது தேய்ந்த நபிக்கே சலாம். 11வது இடத்தை பெற்றிருக்கும் கவிதை. 11வது இடத்தை பெற்றிருக்கின்றார் MRF ரிஃபாதா. இவர் இஸ்லாமிய நாகரிகம் மற்றும் சிந்தனைகள் கற்கையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். உளவியல் துறையிலும் இவர் டிப்ளோமா பயின்றுள்ளார். தெல்தோட்டை MRF ரிஃபாதாவின் கவிதைக்கான குரலை தருகின்றார் பமுனுபொல ஷாஃபிகான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம். கனா காணும் கிராமம். குர்ஆனிய கிராமங்களை கனா காணும் ஆன்மாக்களில் நானும் உறுத்தியாகிறேன். குர்ஆனிய கிராமங்களை கனா காணும் ஆன்மாக்களில் நானும் உறுத்தியாகிறேன். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் குர்ஆனிய பாடலால் வாழ்வின் வர்ணங்களை மொழிபெயர்க்கும் குர்ஆனிய கிராமங்களை கனா காண்கிறேன். இன்றளவில் கருவில் இருக்கும் குழந்தைகளையும் குர்ஆனிய தாலாட்டுகளால் தொப்பலாக நனைக்கும் தாய்மைகளை கொண்ட கிராமம் அதை கனா காண்கிறேன். தொப்பலாக நனைக்கும் தாய்மைகளை கொண்ட கிராமம் அதை கனா காண்கிறேன். தொலைபேசி திரைகளில் சினிமாக்களை தகர்த்து மறைவரிகளை கோர்க்கும் இளைஞர் கொண்ட கிராமத்தை கனா காண்கிறேன். நீளமாக நீண்டிருக்கும் இருக்கையில் அமர்ந்து குர்ஆனிய விளக்கங்களை ஆழமாக கற்கும் ஈமானிய நெஞ்சங்களை கிராமத்துள் கனா காண்கிறேன். துளி துளியாய் கொட்டும் மலை துளிகளின் போதும் துளி துளியாய் கொட்டும் மலை துளிகளின் போதும் மார்போடு குர்ஆனை அணைத்து மெத்த பிடித்த மறைவசனங்களை முணுமுணுக்க பள்ளி விரையும் சுட்டுகளை கனா காண்கிறேன். வாழ்வில் சோர்ந்து விழும்போது குர்ஆனிய வரிகளால் நம்பிக்கை விதைக்கும் கிராமிய உறவுகளை கனா காண்கிறேன். வாழ்வில் சோர்ந்து விழும்போது குர்ஆனிய வரிகளால் நம்பிக்கை விதைக்கும் கிராமிய உறவுகளை கனா காண்கிறேன். மனநத்தில் மனத்து கொண்டிருக்கும் மறைவரிகளை மகராக கொடுக்கும் எதிர்காலம் அதை எம் கிராமத்தில் கனா காண்கிறேன். மனநத்தில் மனத்து கொண்டிருக்கும் மறைவரிகளை மகராக கொடுக்கும் எதிர்காலம் அதை எம் கிராமத்தில் கனா காண்கிறேன். என்றும் என் குர்ஆனிய கிராமம் கனவாகவே இருந்து விடுமா? என்றும் என் குர்ஆனிய கிராமம் கனவாகவே இருந்து விடுமா? என் பிரார்த்தனைகள் மட்டும் சமர்ப்பணம் என் குர்ஆனிய கிராமத்துக்கு. 11வது இடத்தை பெற்றிருக்கும் கவிதை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவினரால் நடாத்திய மீலாத் கவிதை போட்டியில் 11வது இடத்தை பெற்றுள்ளார் முஹம்மத் ஷாஃபிகான். இவர் வானொலி, பத்திரிகைகள், இணையம் என தனது எழுத்தை பரப்பி வருகின்றார். பமுன்பொல ஷாஃபிகானின் கவிதைக்கான குரலை தருகின்றார் முஹம்மத் ஃபவாஸ் அக்ரன். முஹம்மது நபி முத்துக்குவியல் நிறைந்த புதையல். அரபு தேசத்தின் தோன்றிய விடியல். காட்டு மிராண்டி கூட்டத்தின் நடுவே தோன்றிய ஆஹ்ராதி. கல்நெஞ்சோரின் கல்புக்குள் கற்கண்டு ஊட்டிய நிர்வாகி. அறிவில்லா அரபியர் நடுவில் அதிசயம் காட்டிய அறிஞர். கல்நெஞ்சம் கல்வணக்கம் கலைத்து இறைவன் ஒருவன் என நின்றான் நினைத்து. கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு எழுத்தாய் சொல்லாமல் வாழ்ந்தே காட்டியவர். ஒவ்வொரு பாங்கிலும் நபி பெயர் காற்றோடு கலந்து செல்வதே உயர். எண்ணெய் இல்லாமல் எரியும் சுடர், என்னையும் உன்னையும் உம்மத்தென்று வாதாடும் கதை. ஹபீபுல்லா. மேகம் வார்த்த முத்துமழைகளை கவிகளாய் கொண்ட கவித்துளிகள் இன்றும் உங்களுக்காக ஒலித்தது.
அடுத்த வாரமும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மலையக முஸ்லிம் சேவை பிரிவினரால் நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் முதல் 20 இடங்களை பெற்ற கவிதைகளில் சில ஒளிபரப்பாகும். மீண்டும் அடுத்த வாரமும் கவிதைகளோடு சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊதாப்பூ ஷிமாரா அலியின் கவிதை சாரல் கேட்டீர்கள்.